யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தோழர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தோழர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். நாம் இந்த யூனிவர்ஸ் சேனலில் 2வது காணொளியாக விஜய்க்கு வாழ்த்து சொல்லிதான் இந்த காணொளி போட்டிருப்போம். அன்று எதற்காக நாம் சொன்னோம் என்று சொன்னால், தாவேகாவின் முதல் பொதுக்குழு துவங்கிய போது அந்த பொதுக்குழுவில் எங்களுடைய கொள்கை தலைவர்களாக என்று அறிவிக்கப்பட்டது தந்தை பெரியாரும், வீரமங்கை வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள், டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட தோழர்கள் உள்ளிட்ட தலைவர்களை எல்லாம் அவர்கள் கொள்கை தலைவராக அறிவித்ததற்கு வாழ்த்து சொல்லி நம்ம போட்டோம். ஆனா ஆட்சிக்கு வருவார்கள்லாம் கனவுல கூட நம்ம நினைச்சு பார்க்கலாம். விஜய் வெற்றி பெறுவாரா என்பது கூட நினைச்சு பார்க்கவில்லை. ஆனால் எத்தனையோ ஊடகங்கள் மூலமாக அவர்கள் கொடுக்கப்பட்ட செய்திகள் மூலமாக எனக்கு ஒரு சந்தேகம் தொடர்ச்சியாக இருக்கிறது, இப்பயும் இருக்கிறது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு மவுத் டாக் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக மக்களின் மனநிலையை தக்க வைத்துக் கொண்டு அதன் மூலமாக மக்கள் வென்றெடுப்பதற்கு, அதாவது விஜய் வென்றெடுப்பதை நம்ப வைப்பதற்கு ஒரு திட்டம் நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள் இருந்தது. ஆனால் இன்று நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நிலைகள் சொல்லுகிறது. இளைஞர்கள், குறிப்பாக இளம் பெண்கள், ஏன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட விஜய்க்கு வாக்களித்திருப்பதாக நமக்கு செய்திகள் உணர்த்துகின்றன. வாக்குச்சாவடியோட இது நான் நேரடியாக போயிருந்தேன். 7 தொகுதிகளோட வாக்குகளை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. நான் போய் முழுமையாக அதை சுற்றி பார்த்தேன். அங்கே கிடைச்ச செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. திருச்சுழி தொகுதியில் தங்கம் தென்னரசு அவர்களுடைய வெற்றி அப்படி ஒரு லெவலா இருந்தது. மீதி எல்லாமே அப் டவுன் ஆகவே போயிட்டு இருந்தது. எனக்கு ஒண்ணுமே நம்பவே முடியல. மக்களோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல், மக்களுக்கு போய் மக்களை சந்தித்து முறையாக வாக்குகள் கேட்காமல், சும்மா ஒரு கூட்டம். அந்த காலங்களில் 96ல் ஒரு போனது மாதிரி 91ல் ஒரு ராஜீவ்காந்தி படுகொலை அவர்கள் நடக்கும் போது அந்த காலகட்டத்தில் இருந்தக்கூடிய எழுச்சி மாதிரி இப்படி ஒரு தீர்ப்பா? நான் 2 பதிவு இன்னைக்கு காலையில போட்டிருக்கிறேன். 1 1971 நடந்தக்கூடிய ஒரு தீர்ப்பு, பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகான ஒரு தீர்ப்பு. அதுதான் நடக்கும் என்று என்னுடைய கணிப்பாக இருந்தது. ஆனால் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டது. மக்களின் கணிப்பு வேற மாதிரி இருக்கிறது. மக்களிடம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் போய் சேரவில்லையோ என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. என்ன குறை ஒன்றும் புரியவில்லை. சாலை வசதி, மருத்துவ வசதி, கல்வி வசதி, அன்றாடம் ரேஷன் பொருட்கள் வீடுகளுக்கு போய் சேரக்கூடிய வசதி, நல்ல ஒரு அறிவார்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பொருளாதார நிபுணர்களை கொண்ட குழு எல்லாம் சரியா இருந்தது. ஆனால் அரசியலில் சில குறைபாடுகள் நிறையாக இருந்தது. என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி கட்சிகளை அணுகிய விதம்தான் இந்த தோல்விக்கு காரணமாக இருக்குமோ என்கின்ற சந்தேகம் நமக்கு அதை நான் முழுமையா சொல்றேன். எல்லா கட்சிகளும் கூட்டணி கட்சிகள் பேசப்பட்டு விட்டது, எல்லாம் முறையா போயிடுச்சுங்க. அதில் இப்போ கூட்டணி முடிஞ்சது. மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியை அவர் அனுசரித்து சென்ற விதம் இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்மளும் ரொம்ப கடுமையாக காணொளிகளை நாம் பேசி இருக்கிறோம். தன்னுடைய கூட்டணி கட்சிகளை எந்த விதத்திலையும் அழைத்து அவர்களுக்கு முறையான ஒரு முறையில் சீட்டுகளை, அதாவது தொகுதிகளை உடன்படிக்கை செய்து கொடுக்காமல், விஜயகாந்தோட மனைவியாக பிரேமலதா அவர்களுக்கு கொடுத்த அந்த தொகுதிகள் நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் மன்னிக்கவே முடியாது, என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தோட வளர்ச்சியில், பேரறிஞர் அண்ணா உருவாகிய காலத்தில் இருந்து, அண்ணா மறைந்ததற்கு பிறகு கலைஞர் அவர்கள் இருந்து செய்த காலத்தில் இருந்து, எப்படி எம்ஜிஆர் அவர்கள் இமயமென உயர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் தாக்கு பிடித்து கட்டி காப்பாற்றிய ஒரு கட்சி இப்படி ஒரு நிலைமை எடுத்ததுங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. பிரேமலதா எந்த வகையிலையும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் இந்த தமிழர்களுக்கான நலத்திட்டங்களுக்கும் உதவி செய்யாத ஒரு கட்சி, கல்லறைக்குள் செல்ல வேண்டிய ஒரு கட்சியை தூக்கி கொண்டு தமிழர்களின் தலையில் திணிக்கக்கூடிய அந்த அபாண்டமான நிகழ்வு நினைச்சே பார்க்க முடியல.
நினைக்கவே முடியல நம்மளால. எப்படி கொண்டு போனாங்க? ஏங்க அந்த கட்சிக்கு என்னங்க நிகழ்ச்சி இருக்கு? 0.39% வெறும் 60 தொகுதிகளில் நின்று 2,00,000 ஓட்டுக்களை வாங்கின ஒரு கட்சிக்கு 10 சட்டமன்ற தொகுதிகள். ஏன்னா மற்ற தொகுதிகளோடு நீங்க நினைக்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி அதெல்லாம் நீங்க நினைச்சிடக்கூடாது. 10 தொகுதி, ஒரு ராஜ்யசபா தொகுதி. கூட்டணி கட்சிகளை பற்றி எதையுமே திராவிட முன்னேற்ற கழகம் மதிக்கவில்லை. அதுதான் நமக்கு ஒரு சிரமம். மக்கள் அதை பார்த்து கொண்டிருப்பார்களோ என்கின்ற நம்பிக்கை தான் நம்ம நினைக்கிறோம். கம்யூனிஸ்ட் தோழர்கள் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து பார்த்தார்கள், கடைசி வரை போராடி பார்த்தார்கள். ஏன் அகில இந்திய தலைவர்களே பேசி பார்த்துட்டாங்க, இறங்கி வரவே இல்லை. தொகுதிகளின் எண்ணிக்கையை சொல்லவில்லை, கடைசி வரைக்கும் 5 தொகுதிகள் நின்றாங்க. அவ்வளவுதான். மறுமலர்ச்சி திமுகவிற்குத்தான் மிகப்பெரிய பாதிப்பு, மன வலி எல்லாம் இருந்தது. அந்த கட்சி இந்த மண்ணுக்காக போராடிய கட்சி. முல்லை பெரியாருக்காக, நீட்டுணவுக்காக, ஹைட்ரோ கார்பனுக்காக, ஸ்டெர்லைட்டுக்காக தன் கால்கள் ரேகைகள் தீருகிற அளவிற்கு நடந்த ஒரு கட்சி அவமானப்படுத்தப்பட்டதை நினைத்து உள்ளபடி வேதனைப்பட்டோம். ஆனாலும் பாசிசமாக நடந்து கொள்ளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி இங்கே தொடர்ந்து விடக்கூடாது என்பதற்காக, தொடங்கிவிடக்கூடாது என்பதற்காக எல்லா கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட எல்லாமே இருந்தது. ஆனா என்ன ஒண்ணுமே புரியல. அவர்கள் நடந்த விதம் இருக்கு இல்லையா, அது மக்களின் மனதில் ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கலாம். சொல்லலாங்க, தோழர் பாலகிருஷ்ணன் சொல்லியிருந்தாரு. எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, எப்படிங்க நீங்க பேசுறீங்க? எங்களை நடத்திய விதம், திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய விதம் எங்களுக்கு மனத்தில் அழுத்தத்தை கொடுத்தது, எங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை. ஆனாலும் மீண்டும் இந்த ஆட்சி தொடரும், இந்த ஆட்சி தொடர்ந்தால் நலத்திட்டங்கள் எப்படி இருக்கும் என்று உறுதி கூற முடியாது, நாங்கள் ஆதரிக்க முடியாதுங்கிற ஒரு செய்தி வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வழி. மக்களுக்கு பணத்தை கொடுத்தால் வெற்றி பெற்று விடலாம், பணத்தை கொடுத்தால் அவர்கள் நமக்கு வெற்றியை கொடுத்து விடுவார்கள் என்கின்ற ஒரு அதீத நம்பிக்கையில் திமுக இருந்து விட்டதோ என்கின்ற ஒரு குறையும் உண்டு. அது விஜய்க்கு பிளஸ் பாயிண்டாக மாறிடுச்சு. எங்களுக்கெல்லாம் எங்க ஊர்ல வேட்பாளர் யாருன்னே தெரியாதுங்க. அவங்க வெளியில ஓட்டு கேட்டே போனது இல்லைங்க. தண்ணி குடிக்க போனேன், என்னுடைய தோழர் நெருங்கின நண்பர் இருந்தார். அந்த அம்மா வந்தாங்க, பழக்கம் போல நான் அறிமுகம்னு சொல்லிட்டு அறிமுகம் செஞ்சுக்கிட்டாங்க. இன்னாரு அப்படி என்ன, நீங்க தான் வேட்பாளராமா, எந்த ஊருன்னு சொல்லி கேட்டேன். இந்த ஊருன்னு சொன்னாங்க. இத்தனை வருஷமா இருக்குன்னு சொன்னாங்க. மக்களுக்கே அவங்க போகலைங்க. சரி, ராஜபாளையத்துலதான் அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்த்தா, அருப்புக்கோட்டை பார்த்தா, சாத்தூர் பார்த்தா, சிவகாசி பார்த்தா, அருப்புக்கோட்டை, திருச்சுழி எல்லாம், விருதுநகர் உள்ளிட்ட பார்த்தா தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்களே தோல்வி, அதிர்ச்சி, வரிசையாக தோல்வி, அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் தோல்வி. என்னடா 1967 காமராஜர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி நாம் பார்த்திருக்கிறோமே, அந்த தோல்வி இது எப்படி சாத்தியமானது என்று சொன்னால், அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் அரவணைத்து, அவர்களுக்கு நல்ல முறையிலே சீட்டுகளை பகிர்ந்து கொடுத்து, அவர்களுக்கான பிரச்சாரத்தை முன்னெடுத்து, மக்களை நம்பி அவர்கள் இறங்கினதோட விளைவு அந்த வெற்றி இருந்திருக்கும், தக்க வைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் இப்ப இந்த தேர்தல் தோழர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மக்களை நாம் சந்தித்தோமா இல்லை, மக்களை கொண்டு ரோட்டில் வைத்து அவர்களை காட்சி பொருளாக வைத்து நாம் பேசி சென்றோமா? ரொம்ப முக்கியமான வார்த்தை நான் சொல்றேன். ஏழைபாளைகள். அதனால் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு முறை மாறி இருக்குமோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். எனக்கு அது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதான் நான் நினைச்சு பார்க்க வேண்டியதா. 2-3 செய்திகள் இருக்கு இதுல. ஆனாலும் விஜய் அவர்களுடைய இந்த விசுவரூப வெற்றியும் வளர்ச்சியும் யாரென்று தெரியாதவர்கள் எல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகும். ஐயோ, சட்டமன்றம் என்ன ஆக போகிறது அப்படி இப்படிலாம் சொல்ல போவதில்லை. போய் பழகிக்கிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகட்டும். வெற்றி மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம். எல்லாருக்கும் அரசியல் பகிர்வு இருக்க வேண்டும், வைக்க வேண்டும், போகட்டும். அவர்களை நாம் குறைத்து நாம் மதிப்பிட போவது இல்லை. அவர்களுக்கு அதிகாரிகள் மூலமாக தெரிந்து கொள்வார்கள். நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற போக்கில் நான் பேசவில்லை. ஆனால் இந்த நிலை உருவாகுவதற்கு என்ன காரணம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் நான் பேசுறேன். அது ரொம்ப முக்கியமானது தோழர்களே. இந்த வெற்றி
விஜய்க்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தோல்விக்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக சிறந்த நிபுணர்களின் ஆய்வு மூலமாக நாம் இதை கண்டுகொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு இப்போ தெரிந்திருக்கக்கூடிய செய்தி தோழர்களே. மிகவும் வருத்தத்தோடு நல்ல ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி என்பது மிகுந்த வருந்தத்திற்கு உரியது. அதை நான் பதிவு செய்ததற்காகத்தான் இந்த காணொலியிலே நான் பேசுகிறேன். சிறந்த எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் என்று சொல்லியிருக்கிறார். செயல்படும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.